சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நம்மை அன்பாய் அழைக்கும் இயேசுவின் கரங்களுக்குள் தஞ்சமடைய இன்றைய பொது காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வுலக வாழ்வை சுமை என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இங்கு பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு உயிரும் தமது சுமையை பகிர்ந்து கொள்ள துணையை தேடி தவிக்கிறது. ஆனால் இயேசுவோ, உன் சுமை அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று வாழ்வில் நம்பிக்கை தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நீதியுள்ள வெற்றி வேந்தரின் வருகையால் மகிழ்ந்து களிகூறு என்று வரவிருக்கும் இறை மகனை பற்றி செக்கரையா நூல் எடுத்துரைக்கின்றது. எளிமை உள்ளவராய் கழுதை குட்டியில் ஏறி வரும் இறை மகனின் வருகை பற்றியே எடுத்துரைக்கிறார். நாமும் இறைமகன் இயேசுவின் வருகையை எதிர்கொண்டு வரவேற்க தயாராவோம். இன்றைய நற்செய்தியில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று இயேசு நம்மை நோக்கி அன்பு வார்த்தைகளை உதிர்க்கிறார். பெருமையும் பொறாமையும் போட்டியிட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் கனிவும் மனத்தாட்சியும் நமக்குள் பிறந்தால் தரணியே புத்துயிர் பெறும். இறை இயேசுவின் வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் அல்லாமல் அவற்றின் வடிவங்களை உருவாக்கி வளமாக்குவோம். பிறரோடு அன்பையும் பிறரின் சுமைகளை பகிர்ந்து பண்பட்ட வாழ்வை மேற்கொள்ள இப்பலியில் மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது சபரிமுத்து, அமிர்தம், இருதயமேரி, இருதய பாபு, சேசு தங்கம் குடும்பம், மகிமேதாஸ், மரிய ஜெசிகா, கிறிஸ்டியா, ஜெல்சி, ஜெயராஜ், கோமதி, அருண் பிரகாஷ், ஜெனிஃபர் இவர்கள் அனைவரும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் தங்களது 36வது திருமண ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கின்ற ஆரோக்கிய நிர்மலா இவர்கள் இறைவன் அவருடைய குடும்ப வாழ்விலை செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் தங்களது 28வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தேவா ஜெஃப்ரி மற்றும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மைக்கேல் சேசு ராஜா இவர்கள் அனைவரும் இறைவன் அவர் கொடுத்த அந்த வாழ்வு என்ற பரிசுக்காக நன்றி கூறியும் தொடர்ந்து அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலும் சேசு ஆண்டனி, ஜாக்லின், லதா, ஷரின், வெரோனிகா, ஆல்டோ குடும்பம் இவர்களும், மேலும் இவாஞ்சலின், லின்சி தன்னுடைய முதுகலை பட்டம் நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று வேண்டியும் நம்முடைய திருத்தந்தையுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டியும் ஜஸ்டின், திரவியம், சின்னம்மாள் இவருடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று வேண்டியும் இவர் அனைவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலும் மரித்த நம்பிக்கை அம்மாள், லூர்து சாமி, ஜபமாலை அம்மாள், ஆரோக்கிய சாமி, ஹரீஷ், ஸ்டீஃபன் ராஜ், ராணி இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக வேண்டி இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரை. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து முது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, முது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக நீர் கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் நீர் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து உங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாட்டுப்படும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
இறைவா வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் சாட்சியால் மீண்டும் நிலை நிறுத்தி நீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசர் போர் குதிரையின் மேல் ஏறி வரும் அதிகாரியாக அல்ல, மாறாக ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும் நீதி உள்ள எளிமையான அரசராக வருவார் என்று செக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். அவர் உலகெங்கும் அமைதியை நிலைநாட்டுவார் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-10 முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிக்கூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராமில் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர் கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவுடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். பல்லவி. எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமையாக உள்ளது. தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பல்லவி. உம்மை
அடிமைப்படாமல் இறைவனின் தூய ஆவியால் வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். இயேசுவை சாவில் இருந்து எழுப்பிய தூய ஆவியானவர் நம்மிலும் குடிகொண்டு இருக்கிறார் என்றும் அந்த ஆவியின் வழியாகவே நாம் நிறைவாழ்வு பெறுகிறோம் என்றும் கூறும் இவ்வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களில் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் ஆவி உங்களில் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களில் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளை, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்பிற்கேற்க வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு பிரியமானவரே, இன்று நம் ஆண்டின் பொது காலம் 14ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தினுடைய மைய கருத்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவரிடம் இளைப்பாறுதல் அடைய தன்னிடம் அழைக்கின்றார். ஜோசப் ஸ்கிரீவன் என்பவர் 1819ஆம் ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் இருக்கின்ற பேன்பிரிட்ஜ் என்ற இடத்திலே இவர் பிறக்கின்றார். இவர் சிறு வயதிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவர் இளம் வயதிலே மகிழ்ச்சியுடனும் பல சாதனைகளையும் புரிந்தவராக இருக்கின்றார். அதோடு இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதோ எல்லோருக்கும் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இவரும் வாழ்ந்தார். ஒரு செல்வ செழிப்போடு, ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு சிறுவனாக இவர் இருக்கின்றார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இதே அயர்லாந்தினுடைய தலைநகர் டர்ப்ளின் என்ற இடத்திலே, ட்ரினிட்டி காலேஜ் என்ற இடத்திலே இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கின்றார். அது முடித்த சில ஆண்டுகளில் இவர் அங்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக இவருக்கான இந்த நிச்சயம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன்பு அந்த இரவு, திருமணம் முடிப்பதற்கு முந்தினால் இரவு, இந்த பெண்ணானவள் ஒரு ஆற்றங்கரையை கடக்க வேண்டும். எனவே தன்னுடைய குதிரையிலே இவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த பெண்ணானவள் அந்த குதிரையின் மீது வருகின்ற பொழுது அந்த குதிரை நிலை தடுமாறுகிறது. நிலை தடுமாறிய உடனே இந்த பெண்ணானவள் அந்த ஆற்றிலே விழுந்து இறந்து விடுகிறார். 25 வயது உடைய இந்த ஜோசப் ஸ்கிரீவன் இதனால் மிகவும் சோகத்திற்கு ஆட்படுகின்றார். எனவே இவர் தன்னுடைய அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காகவும், இந்த ஒரு சிந்தனையிலிருந்து விடுபடுவதற்காகவும் இவர் தன்னுடைய தாயை அயர்லாந்திலே விட்டுவிட்டு இவர் மட்டும் கனடா நாட்டிற்கு புலம்பெயர்கின்றார். இவர் அந்த கனடா நாட்டிற்கு சென்று அங்கு ஆசிரியராக பணி செய்கின்றார். அதோடு அங்கு இருக்கின்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்கின்றார். அதோடு போதிக்கின்ற ஒரு பணியும் இவர் செய்கின்றார். எனவே இந்த பணிகள் அனைத்தையும் இவர் அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஒரு பிளைமவுத் என்ற ஒரு சிறிய நிறுவனம் அவர்கள் நடத்துகின்ற அந்த ஒரு நிறுவனத்திலே ஏழை எளியவர்களுக்கான அந்த பணியை மேற்கொண்டு இவர் தன்னுடைய கடமைகளை செய்து வருகின்றார். எனவே இந்த ஒரு சூழலிலே இவர் மீண்டும் அங்கு ஒரு பெண்ணை சந்திக்கின்றார். தன்னுடைய 35வது வயதிலே அந்த பெண்ணானவள் எலிசா ரோச் என்ற ஒரு பெண்ணை இவர் சந்திக்கின்றார். எனவே அந்த பெண்ணோடு இவருக்கு மீண்டும் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. நிச்சயதார்த்தம் நடைபெற்ற பிறகு தொடர்ந்து இவருடைய வாழ்விலே அந்த பெண்ணுக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்படுகிறது. எனவே நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாகவே மீண்டும் அந்த பெண்ணானவள் இறந்து விடுகிறார். எனவே 2வது திருமணமும் இவருக்கு இத்தகைய ஒரு இக்கட்டான ஒரு செயல், இது ஒரு முடிவில் தான் அங்கு முடிவடைகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சியை இவர் சந்திக்கின்ற பொழுது இவருக்குள்ளாக மனம் உடைந்து விடுகிறார். நம்முடைய வாழ்விலே ஏன் இத்தகைய ஒரு சுமைகள், பாரங்கள் நம்முடைய வாழ்விலே தோல்விக்கு மேல் தோல்விகளாக இருக்கின்றன என்று சொல்லி இவர் மிகவும் வருத்தம் அடைகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் இதிலிருந்து மீண்டு வருவதற்காக இவர் தொடர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய செல்வங்களை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். தன்னுடைய உடைமைகளை ஏழை எளியவருக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து இறை பணி, பிறர் அன்பு பணியிலும் இறை பணியிலும் ஈடுபட்டு இவர் பணி செய்து வருகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவருடைய தாயானவள் மிகவும் அங்கு உடல்நல குறைவால் அங்கு
அயர்லாந்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்கின்றார். அதை கேட்ட உடனே இவர் அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலாக ஒரு கவிதையை எழுதுகிறார். அந்த கவிதை தான் வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். நீங்க நிறைய பேர் இந்த பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பாடலை இவர் கவிதையாக முதலிலே தன்னுடைய தாய்க்கு ஆறுதலாக இதை எழுதி அனுப்ப வேண்டும் என்று இதை எழுதுகிறார். இதை எழுதிய பிறகு சில வாரங்களிலே அந்த தாயானவள் மரித்து விடுகின்றார்கள். எனவே இவர் அந்த இறப்புக்கு செல்ல முடியவில்லை. காரணம், மிக அன்றைய காலகட்டத்திலே அதிக வாகன வசதிகள் இல்லை, மிக விரைவாக செல்ல முடியாது. எனவே அவருடைய தாயினுடைய இறப்புக்கு இவரால் செல்ல முடியவில்லை. எனவே அந்த தாய் இறந்து விடுகின்ற செய்தியை கேட்கின்றார். கேட்டவுடனே இவர் மனம் உடைந்து போகின்றார். ஏற்கனவே இவர் திருமணம் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு 2 பெண்களையும் அவர் அங்கு இழக்கின்றார். மூன்றாவதாக இவருடைய தாயையும் இழந்துவிட்டு இவர் மிகவும் வருத்தத்தோடு சோகத்தோடு அவர் தன்னுடைய நாட்களை அவர் கழித்து கொண்டிருக்கிறார். இறுதியாக இவருக்கும் அங்கு இவரும் உடல்நல நோயினால் பாதிக்கப்படுகின்றார். உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டு இவர் படுக்கையில் இருக்கின்ற பொழுது இவருடைய நண்பர் இவரை தேடி வருகின்றார். தேடி வந்து இவர் எழுதிய அந்த கவிதையை, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்ற கவிதையை இவர் அவருக்கு வாசித்து காண்பிக்கிறார். அதன் பிறகு இன்னொரு நபர் வந்து கேட்கிறார், இந்த கவிதையை எழுதியது யார் என்று சொல்லி கேட்கின்றார். இவர் மிக தாழ்மையோடு சொல்லுகின்றார், இந்த கவிதையை நானும் இறைவனும் இணைந்து இந்த கவிதையை நாங்கள் எழுதினோம் என்று சொல்லி இவர் கூறுகின்றார். இறுதியாக இவர் அந்த 2வது நிச்சயதார்த்தம் செய்த அந்த பெண் இறந்த அந்த கல்லறையின் எதிரே இவரும் ஒரு சிறிய ஓடையில் விழுந்து இவரும் இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருக்கு அப்பொழுதுதான் அவருடைய நண்பர் ஒருவர் இவர் எழுதிய அந்த கவிதையை அங்கு பாடலாக அவர் இசைக்கின்றார். அந்த பாடல்தான் வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்ற அந்த ஒரு பாடலாக அங்கு ஒலிக்கப்படுகிறது. இதை தான் நாம் பல நேரத்திலே ஆங்கிலத்திலே நாம் பாட கேட்டிருப்போம். அது போடுறீங்களா? ஒரே ஒரு அடி. இது தமிழாக்கம். இந்த ஒரு பாடலை தான் அங்கு இசை அமைக்கிறார். ஆங்கிலத்திலே What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. அது 3வது அடி இன்றைய வாசங்களோடு தொடர்புடையது. All we weak and heavy laden, cumbered with a load of care, precious Savior, still our refuge,
Take it to the Lord in prayer. அதாவது இந்த வார்த்தையினுடைய வரிகள் அதை நீங்க தனியாக பார்த்தீர்கள் என்றால், இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார். அந்த சோகத்திலே அவர் அந்த கஷ்டங்களை, மனபாரங்களை, சுமைகளை நான் எங்கு கொண்டு செல்வது? பல நேரத்திலே நம்முடைய மனபாரங்களை, கஷ்டங்களை, சுமைகளை நாம் ஜெபத்தின் வழியாக இறைவிடம் நாம் கொண்டு செல்வதில்லை. எனவே இறைவனிடத்திலே நம்முடைய பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகளை நாம் கொண்டு செல்லாத பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் பெரிய சுமைகளை, கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி, அவர் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும், தன்னுடைய வாழ்விலே சவால்கள் வந்தாலும், அவர் இந்த பாடலின் வழியாக சொல்லுகின்ற செய்தி இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தகைய துக்கங்களை, சுமைகளை, பாரங்களை தாங்கிக் கொள்ள என் நண்பராக இயேசு இருக்கிறார். இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. நம்முடைய வாழ்க்கையிலே பல துக்கங்களை, சோகங்களை, பாரங்களை, சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து செல்லலாம். ஆனால் இவை அனைத்தையும் தாங்கிக் கொள்கின்ற, நம்மோடு இணைந்து தாங்கிக் கொள்கின்ற ஒரு நண்பராக இருக்கிறவர் இயேசு. எனவே அவரிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் வழியாக இந்த சுமைகளை நாம் ஏறெடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார் என்ற அந்த ஒரு செய்தியை தான் இவர் இந்த பாடலின் வழியாக அங்கு எழுதுகின்றார். ஆக இன்றைய வாசகங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற அந்த சுமைகள், பாரங்களை, அந்த துக்கங்களை, நம்முடைய அனைத்தையுமே நாம் ஜெபத்தின் வழியாக இறைவிடம் எடுத்து வைக்க வேண்டும். இறைவனும் நம்மோடு இணைந்து நம்முடைய சுமைகளை சுமந்து நமக்கு ஆறுதல் தருகின்றவராக இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் இயேசு அங்கு சொல்லுகின்ற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி, நம்முடைய பாரங்கள், சுமைகள், கஷ்ட நஷ்டங்களோடு நம்மை தன்னிடம் இளைப்பாறுதல் அடைய, தன்னிடத்திலே ஆறுதல், அமைதி அடைவதற்காக அழைப்பு விடுக்கிறார். இதைதான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் சக்கரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சக்கரியா ஒரு சிறிய இறைவாக்கினர். இவர் குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைதனத்திலிருந்து மீண்டும் இஸ்ராயல் நாட்டுக்கு வருகிறார்கள். அவ்வாறு இஸ்ராயல் நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் மெஸ்ஸியாவினுடைய ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். மெஸ்ஸியா வருவார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழிநடத்துவார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இஸ்ராயல் மக்கள் அந்த அடிமைதனத்திலிருந்து இங்கு மீண்டும் இஸ்ராயல் நாட்டுக்கு வருகின்றார். அவ்வாறு வருகின்ற பொழுது வருகின்ற மெஸ்ஸியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ற ஒரு ஏக்கம், என்ற ஒரு தேடல் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே சக்கரியா அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றவர்களாக, அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற விதத்திலே சக்கரியா சொல்லுகின்றார், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லி, இந்த அரசர் அந்த மக்களை தேடி வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியை தான் சக்கரியா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக, நம்பிக்கையாக இருக்கின்றார். இதற்கு முன்பாக இருந்த அரசர்கள் எப்படி என்றால், மக்கள் தான் அந்த அரசரை தேடி செல்ல வேண்டும். ஆனால் இங்கு இந்த அரசர் இவர்களை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். இந்த ஒரு ஆறுதலான செய்தியை தான் சக்கரியா அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார். இதற்கு முன்பு வந்தவர்கள் அனைவருமே குதிரையிலே வந்து அவர்கள் போரையும் கண்ணீரையும் இறப்பையும் இரத்தத்தையும் கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசர், வரப்போகின்ற அரசர் எப்படி என்றால், குதிரையின் மீது வருகின்றவர் அல்ல, மாறாக கழுதையின் மீது வருகின்றவர். கழுதை எதனுடைய அடையாளம்? எதனுடைய அடையாளம் கழுதை? ஏமா சுமை, அது வேற. ஏமா புரியல? அடிமையா? அமைதியின் அடையாளம். குதிரை எப்பொழுதுமே போர் அல்லது சண்டையிடுவதனுடைய அடையாளம் குதிரை. ஆனால் கழுதை என்பது எப்பொழுதுமே அமைதியின் அடையாளம். எனவேதான் அந்த குருத்து ஞாயிறன்று இயேசு எதன் மீது வருகின்றார்? ஏமா கழுதையின் மீது. காரணம், அது அமைதியின் அரசரை குறிக்கிறது. எனவேதான் சக்கரியா அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, உன்னுடைய அரசர் குதிரையின் மீது வரமாட்டார், மாறாக உன்னுடைய அரசர் கழுதையின் மீது உங்களை தேடி வருகின்ற ஒரு அரசராக இருப்பார் என்று சொல்லிதான் அங்கு
அந்த சக்கரியா அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக நம்பிக்கையாக அங்கு எடுத்து சொல்லுகின்றார். நம்முடைய திருத்தந்தை கூட அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வன்மம் கலைதல் அல்லது வன்முறையை களைய வேண்டும் என்றுதான் அண்மையிலே நடைபெறுகின்ற இந்த வளைகுடா போரை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அமெரிக்கா வளைகுடா நாடுகள் மத்தியிலே இந்த வன்முறையை களைய வேண்டும் என்றுதான் நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி அங்கு பேசிக் கொண்டிருப்பார். ஆக அங்கே இருக்கின்ற அரசர்கள் அனைவருமே வன்முறையை அல்லது வன்மத்தை தூண்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வரப்போகின்ற அரசர் இந்த வன்முறை கலைக்கின்ற ஒரு அரசராக, வன்முறை இல்லாத ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசராக இருப்பார். எனவே அத்தகைய ஆண்டவராகிய கடவுள் மெஸ்ஸியா ஒரு தாட்சியான உள்ளம் கொண்டவராக இருப்பார் என்று சொல்லுகின்றார். அவர் அந்த செக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்ற அந்த மெஸ்ஸியா யார் என்றால் இயேசு. அந்த சக்கரியா அறிவிக்கின்ற அந்த மெஸ்ஸியா இயேசுவாக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசத்தில் நாம் வாசிக்கிறோம். அது இவர் அறிவிக்கின்ற அந்த முன்னறிவிப்பு யார் வழியாக நிறைவேற்றப்படுகிறது என்றால் இயேசு வழியாக இந்த முன்னறிவிப்பு இயேசுவிலே அது நிறைவேற்றப்படுகிறது. அதை தான் இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கு குறிப்பாக இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கு 2 பகுதிகளை பார்க்கின்றோம். முதல் பகுதி இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி பேசுகிறார். தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை மெய் போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் இதை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி தந்தையை நோக்கி இவர் பேசுகிறார். அப்படி என்றால் இங்கு முதலிலே தந்தையை புகழ்கின்றார். எப்படி அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடல் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேருவகை கொள்கிறது என்று சொல்லி அன்னை மரியாள் கடவுளை போற்றி புகழ்கின்றார்களோ அதே போல இயேசுவும் இங்கு கடவுளை புகழ்கின்ற ஒரு பாடலாக அந்த வரிகள் இருக்கின்றன. எனவே முதலிலே இயேசு கடவுளை தன்னுடைய தந்தையை நோக்கி பேசுகிறார். இரண்டாவதாக அவர் மக்களை நோக்கி பேசுகிறார். மக்களை நோக்கி அவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாரு? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த பாடல் வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், அந்த நபர் தன்னுடைய வாழ்விலே தான் எதிர்பார்த்த அந்த அன்பு செய்த அவர்களை, அந்த பெண்களை மணக்க வேண்டும், திருமணம் வாழ்வு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த 2 அன்புள்ளம் கொண்டவர்களை இழக்கின்றார். அதை தொடர்ந்து தன்னுடைய தாயும் இழக்கின்றார். இழந்த பொழுதும் அவர் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவர் செய்ய வேண்டிய நற்காரியங்களை நற்பணிகளை அவர் செய்கின்றார். அவ்வாறு செய்தது மட்டுமில்லாமல் அவர் இவை அனைத்தையுமே நம்முடைய வாழ்வில் வருகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் கஷ்ட துக்கங்கள் அனைத்துமே இறைவனிடத்திலே ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாரங்களை சுமைகளை நம்முடைய துன்பங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவர்தான் நமக்கு இளைப்பாறுதல் தருகின்றவர் என்று சொல்லி நம்ம அனைவருக்கும் வழிகாட்டுவது போல இயேசுவும் இன்று இதைதான் சொல்லுகிறார். சுமை சுமந்து இருப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அங்கு தன்னுடைய சீடர்களிடம் பேசினாலும் அவர் எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அங்கு இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கு 2 வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகின்றார். ஒன்று, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகின்றார். இங்கு கனிவு என்பது ஏற்கனவே நாம் அங்கு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தங்களுடைய நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர் என்று சொல்லுகின்றார். ஆக கனிவு என்றால் ஜென்டில்னஸ். யாருடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்கள் அவருடைய வார்த்தைகள் கனிவோடு இருக்கின்றனவோ அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இரண்டாவதாக, நாம் இறைவனை அணுக வேண்டும் என்றால் இறைவன் எப்படி தாட்சியான உள்ளத்தோடு இருக்கின்றாரோ அதே போல அவரை பின்பற்றுகின்ற நாமும் அதே மனநிலையோடு தாட்சியான மனநிலையோடு நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். ஆக இந்த முதலிலே நாம் பார்க்கின்றோம். அன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இயேசு இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே 2வது கருத்தாக, ஒன்று, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், இரண்டாவதாக என் நுகம் அழுத்தாது என்று சொல்லுகின்றார். அன்றைய காலகட்டத்திலே அடிமைகளாக இருக்கின்ற பொழுது நுகம்னா என்ன? நுகம் அந்த விவசாயத்திலே மாடுகளுக்கு 2 மாடுகள் ஒன்றிணைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்துவது அந்த நுகம்.
இது அன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அடிமைதனத்தில் இருக்கின்ற பொழுது அடிமைகள் மேல கூட இதே போல அந்த நுகத்தை வைத்து அவர்கள் இழுத்து செல்வார்கள். அது மிக ஒரு சுமையாக ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் அன்று அது ஒரு சுமையாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்கிறார், என் நுகம் அழுத்தாது என்று சொல்கின்றார். அன்று அந்த நுகம் என்பது ஒரு அடிமைதனத்துடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கொடுக்கின்ற இந்த நுகம் அடிமைதனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக உறவின் அடையாளமாக இருக்கிறது. இதுதான் முக்கியம். நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏன் சொல்றாருன்னா, சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுத்தாது என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு அங்கு எப்பொழுதுமே ஒரு நுகம்னா 2 பேர் இருக்கணும். 2 மாடுகள் இருந்தால்தான் அது சரியாக செல்ல முடியும் நுகம். அதே போல இயேசு என்ன சொல்றாரு, என் சுமை அழுத்தாது என்று, என் நுகம் அழுத்தாது என்று சொல்கின்ற பொழுது இது உறவின் அடையாளமாக இருக்கிறது. இங்கு வாழ்க்கையிலே நீ மட்டும் அங்கு சுமைகளை சுமந்து செல்லவில்லை, மாறாக நீ என்னை அழைத்தால் ஜபத்தின் வழியாக உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், உடைய சுக துக்கங்கள், உடைய பாரங்கள், சுமைகளில் இவற்றின் வழியாக நீ என்ன அழைத்தால் நான் ஒரு புறமும் நீ ஒரு புறமும் இருந்து அங்கு சுமைகளை எளிதாக சுமந்து செல்வதற்கான அந்த ஒரு உறவின் அடையாளமாக நான் இருப்பேன், உங்களுக்கு ஆறுதல் தருவேன், உங்களுக்கு அமைதி தருவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு தன்னை நோக்கி நம்மை அழைக்கிறார். ஆக அங்கு பார்த்தீங்கன்னா முதல் வாசகத்துல அங்கு செக்கரியா சொல்கின்றார், உன் அரசர் உன்னிடம் வருவார் என்று. ஆனால் இயேசு இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அந்த உறவின் வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். இதை தான் நாம் அங்கு யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கு கிளையானது செடியோடு இணைந்திருந்தால் அன்றி என்ன ஆகாது, கனி தர முடியாது. இங்கு இந்த ஒரு உறவு, இத்தகைய உறவை தான் அங்கு இயேசு சொல்லுகின்றார். அங்கு நீங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ பலவிதமான பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகளினால் சுமந்திருந்த பொழுதும் நீ என்னிடம் வந்தாய் என்றால் இதோ நான் உன்னோடு இணைந்து அந்த நுகத்தை சுமப்பேன். அப்பொழுது என்னுடைய நுகம் அழுத்தாது, என்னுடைய சுமை எளிதாக இருக்கும் என்று சொல்லி அந்த இயேசு தன்னிடம் அழைத்து இத்தகைய ஒரு ஆறுதலை, இத்தகைய ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்றார். ஆக இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே நாம் எத்தகைய சுமைகளை, பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற எவை நம்முடைய வாழ்விலே ஒரு சுமைகளாக அல்லது பாரங்களாக நம்முடைய வாழ்விலே நாம் அதை பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய அரசியல் வாழ்வாக இருக்கலாம், சமய வாழ்வாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் நம்முடைய மதங்கள் கூட, திருச்சபை கூட, நம்முடைய சட்ட திட்டங்கள் கூட, இவை கூட நமக்கு ஒரு சுமையாக இருக்கலாம். சமயம், சமூகம், சமூகத்தில் இருக்கின்ற வேறுபாடுகள், பிளவுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இவை கூட நமக்கு சுமையாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய குடும்ப வாழ்வு, அங்கு சரியான புரிதல் இல்லாத பொழுது, உறவு வாழ்விலே சரியான புரிதல் இல்லாத பொழுது, பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது, நோய் நொடிகள் இருக்கின்ற பொழுது, அங்கு திருமண வரன் கிடைக்காத பொழுது, பிள்ளைகள் வரன் கிடைக்காத பொழுது, இவை அனைத்துமே இந்த குடும்பத்திலே ஒரு சுமையாக, ஒரு பாரமாக அங்கு ஏற்படுகிறது. அதே போல பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு, வேலை இல்லாத சுமை, இது போன்று பலவிதமான சுமைகளால் இன்று நாம் அழுத்தப்படுகின்றோம். அதோடு இன்று சமூக ஊடகங்கள் இது மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிவிட்டது இன்று. எனவே இத்தகைய சுமைகள் மத்தியிலே இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். அப்படி நாம் அவர்கிட்ட போனோம்னா அவர் நம்முடைய சுமைகள் இனி இல்லாமல் பண்ணிடுவாரா? அதுக்காக கூப்பிடுறாரு, அப்படி அர்த்தமா? வேற என்ன? அவர் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரு எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னா அவரிடம் சென்றால் நமக்கு இனி சுமைகள், பாரங்கள், துக்கங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாரா என்ன? இதுதான், அதாவது அவர் அப்படி சொல்லல. இனி என்கிட்ட வந்துட்டு அவங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, துன்பமே இருக்காது, பாரங்கள், சுமைகள், வேதனை இருக்காது என்ற அந்த உறுதியை இயேசு தரவில்லை. மாறாக நீ என்னிடம் வந்தால் உன்னோடு இணைந்து நானும் அந்த சுமைகளை சுமப்பேன், அந்த பாரங்களை சுமப்பேன். இதைதான் அவர் அந்த பாடல் எழுதியவர் இந்த ஒரு மனநிலையோடு தான்.
அந்த பாடலை அவர் எழுதுகின்றார். நாம் பெற்றிருக்கின்ற இயேசு எப்படிப்பட்ட ஒரு நண்பராக இருக்கின்றார். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரங்களை நம்மோடு இணைந்து சுமக்கின்ற ஒரு சிறந்த நண்பராக இயேசு இருக்கின்றார் என்று சொல்லி அந்த நபர் அந்த பாடலை அங்கு எழுதுகின்றார். ஆக இன்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இதைதான் இயேசு நமக்கு உறுதி அளிக்கின்றார். நீ இந்த சுக துக்கங்களோடு என்னை நீ தேடி வந்தாய் என்றால் நானும் உன்னோடு சேர்ந்து சுமப்பேன். அவ்வாறு சேர்ந்து சுமந்து உனக்கு இறைப்பாறுதல், அமைதியை தருவேன். என்னுடைய நுகம், நான் உன்னோடு நுகத்தை சுமக்கின்ற பொழுது என்னுடைய நுகம் அது அழுத்தாது, உனக்கு பாரமாக இருக்காது, அது எப்பொழுதுமே எளிதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் கூட, நாம் செய்கின்ற பாவங்கள் கூட அது அங்கு ஒரு சிலத்திலே அது சுமையாக ஒரு பாரமாக இருக்கும். எனவேதான் இயேசு சொல்வார், ஒவ்வொரு முறையும் யாராவது குணப்படுத்துகின்ற பொழுது முதலில் என்ன சொல்வாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கின்றார். காரணம், இறைவனுடைய ஆசீரும் அருளும் பெறுவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. இதைதான் இன்று 2ஆம் வாசகம் சொல்கிறது. நாம் ஊன் இயல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக ஆவியின் இயல்புக்கு உட்பட்டவர்கள். அப்பொழுது என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவிலே நாம் வாழ்வதற்கு எது தடையாக இருக்கின்றது என்றால் நம்முடைய ஊன் இயல்புகள், ஊன் இயல்பு சார்ந்த செயல்பாடுகள். அது இறைவனுடைய இறைப்பாறுதல் பெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு தந்து அவருடைய அந்த அழைப்பை ஏற்று நாம் வர வேண்டும் என்றால் முதலிலே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கனிவும் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் கனிவோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் இவ்வாறு இயேசுவை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இனி துக்கங்கள், சுமைகள், பாரங்கள் இருக்காது என்று சொல்லவில்லை. மாறாக நானும் இணைந்து உன்னோடு சேர்ந்து சுமப்பேன், உனக்கு ஆறுதல், உனக்கு அமைதியை தருவேன் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக, அவருடைய உறவிலே நாம் இணைந்து வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் நம்முடைய ஊனியல்பு சார்ந்த செயல்பாடுகள் அங்கு அதற்கு தடையாக இருக்கிறது. எனவே அதை விலக்கிவிட்டு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற அந்த ஆறுதலை, அந்த அமைதியை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இறைவன் தருகின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், இறைவனை தேடி வருவோம், இறைவனோடு இணைந்து நம்முடைய வாழ்வினுடைய அந்த சுமைகளை, பாரங்களை இணைந்து சுமந்து அவர் தருகின்ற ஆறுதலையும் அமைதியும் நம்முடைய வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்ள வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய
சகோதர சகோதரிகளே, இதோ இறைவன் தருகின்ற இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய பாரங்களையும் சுமைகளையும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களையும் அனைத்தையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து அவரோடு இணைந்து பயணிக்கின்ற மக்களாக இருப்பதற்குரிய அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் மன்றாடவும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இவ்வுலகில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் சுயநலன்களை களைந்து முதலாளித்துவத்திற்கு முன்னுரிமை அளிக்காமல் மக்களின் பொது நலனுக்காக திட்டங்களை வகுத்து வளர்ச்சியின் பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களை ஆசீர்வதியும். அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் பெற்று ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கில் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களின் அரணும் கோட்டையுமான இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கும் புனித தோமையார் அன்பிய மக்களாய் உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்கள் உண்மையான ஆன்மீக வாழ்வில் அர்த்தம் உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு செயல்படவும், இதனால் தாங்கள் வாழ்வில் உமது அருளை பெற்று வாழ்வில் உயரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இன்றைய நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வீடியோ போட்டு செபித்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடவும். மரித்து நித்தலை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியை நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவருக்கு நித்தியலை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். சிறப்பாக வாழ்க்கையிலே பல்வேறு சுமைகள், பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றினால் பாதிக்கப்பட்டு எங்கு செல்வது, யாரிடம் தீர்வு காண்பது, யாரிடம் அமைதி காண்பது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் மன்றாடவும். தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த சுமைகளை, பாரங்கள் அனைத்தையும் இறைவனோடு நல்ல உறவை ஜபத்தின் வழியாக இவற்றை ஏறெடுத்து அதற்கான ஆறுதலை, அமைதி பெறக்கூடிய மக்களாக இருப்பதற்கான அருளை தர வேண்டும் என்று மன்றாடவும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நீ காலை பொழுதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த கல்வாரி பலை ஒன்றிணைத்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக நீர் இந்த நாளிலே நீ தருகின்ற அந்த அழைப்புக்காக சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்களுக்கு நீ தந்து கொண்டிருக்கின்ற அந்த இளைப்பாறுதலுக்காக, ஆறுதலுக்காக, அமைதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து எங்கள் வாழ்வில் இருக்கிற அந்த சுமைகள், பாரங்களோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து உம்மிடம் ஆறுதல், அமைதி, சமாதானம் பெறுவதற்கு உம்மிடம் ஏறெடுத்த விண்ணப்பித்த சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு நீ செவிசாய்த்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை எடுத்து வந்தோமே கருணை மலையிலே
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்து தந்தை அவரும் இடம் முன்னேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அதே இறைவன் தான் இந்த அப்பரச வடிவிலே எழுந்தளவர் இருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் நாம் இது போன்ற சுமைகளை, பாரங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அனைத்து பாரங்களையும், சுமைகளையும், அந்த கஷ்டங்களையும், துன்பங்களையும் நாம் இந்த அப்பரசங்களோடு இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனோடு இணைந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த நல்ல உறவு வாழ்விலே வாழ்வதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மெய்க்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கருத்து ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தன்னுடைய திருவிருந்தின் வழியாக நமக்கு இளைப்பாறுதல் தர அழைப்பு விடுக்கின்ற அன்பு ஆண்டவர் இவரே. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமானவர்களே, இது திவ்ய நற்கனை வழங்குகின்ற நேரம். எனவே தயவு செய்து நீங்கள் திவ்ய நற்கனை வாங்க வருகின்ற பொழுது அங்கு வரிசையில் வரவும், யாரும் கூட்டமாக வந்து நிற்க வேண்டாம். ஜீவன்
அறிவிப்புகள். நாம் இன்று ஆண்டின் பொது காலம் 14ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித தோமையார் அன்பிய இறை மக்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித மரிய கொரட்டி அன்பிய இறை மக்கள். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வழக்கம் போல மறைக்கல்வி திருப்பலிக்கும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் தொடர்ந்து அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த குழந்தை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கான சிறப்பு கூட்டம் மாலையில் நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை குழந்தை பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு அன்பியத்தில் குழந்தை பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அவர்களுக்கான இந்த சிறப்பு கூட்டம் நடைபெறும். பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நம்முடைய பங்கிலே நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் மறைக்கல்விக்கு வருகை மிக குறைவாக இருக்கிறது. எனவே தயவு செய்து பெற்றோர்கள் இதில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் இந்த மறைக்கல்விக்கு திருப்பி ஒவ்வொரு நாளும் அனுப்பி வைக்க வேண்டும். மறைக்கல்வி வருகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அதை நான் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். அவர்களுக்கு மட்டும்தான் புது நன்மை, உறுதி பூசுதல், எந்த விதமான சலுகைகள், சிபாரிசு கடிதங்கள் கொடுக்கப்படும். 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இது கட்டாயம். எனவே எதுக்குமே வராம கடிதம் வேணும், சலுகைகள் வேணும் என்றால் நிச்சயமாக அது கிடைக்காது. எனவே இதை பெற்றோர்களும் புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருப்பலிக்கு வருகின்றபோது அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து அந்த மறைக்கல்வி வகுப்பில் சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வருகின்ற செவ்வாய்க்கிழமை, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வழக்கம் போல காலை 6:30 மணி 11 மாலை 6:30 மணிக்கு திருப்பலிகள் நடைபெறும். இனி ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையிலும் ஏதாவது ஒரு கருத்துக்காக அதை மையப்படுத்தி நாம் செபிப்போம். இந்த ஜூலை மாதம் ஜூலை 26 என்ன திருவிழா? நாளைக்கு நடக்க போற, இன்னைக்கே தெரியலன்னா நான் ஜூலை 26 எங்க போறது? யாருடைய திருவிழா ஜூலை 26? ஏமா சுவாக்கின் அன்னம்மாள். யார் அவங்க? இயேசு தாத்தா பாட்டி. ஆக இந்த மாதம் நாம் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை தாத்தா பாட்டிகள் தினமாக அன்றைய தினம் நாம் சிறப்பிப்போம். எல்லா திருப்பலிகளும் நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்ற 60 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த சிறப்பு எல்லா திருப்பலியும் அவர்களுக்காக ஜெபித்து சிறப்பான ஆசீர் வழங்கப்படும். அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இளைஞர்களுக்கான மாதம். எனவே இளைஞர்களுக்காக அந்த மாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கப்படும். ஆக இனி ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமை இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படும். இந்த மாதம் இந்த வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் தாத்தா பாட்டிகளுக்காக அன்றைய தினம் நாம் இந்த திருப்பலியை சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செபிப்போம். அதே போல இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே அந்த 3 வேளை உணவுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் பங்கு தந்தையை அணுகி அவரிடம் அதற்கான நன்கொடைகளை நீங்கள் கொடுக்கலாம். காலை உணவு 15,000, மதிய உணவு 25, இரவு உணவு 40,000. வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தவறாமல் இந்த பொறுப்பாளர்கள் இதிலே கலந்து கொள்ளுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று புனித மிக்கேல் அதிதூத ஜபக்குழுவினர் இனி ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை இவர்கள் இந்த பரிந்துரை ஜெபம் ஜெபிப்பார்கள். 11 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை. எனவே உங்களுக்கு ஏதாவது சிறப்பு கருத்துக்கள், ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே இங்க ஒரு சின்ன பெட்டி வைப்பாங்க, விண்ணப்ப பெட்டி, அதை போடுங்க. அந்த பரிந்துரை ஜெபத்திலே உங்களுடைய கருத்துக்களுக்காக இனி ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை இந்த ஜெபக்குழுவினர் உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் இந்த மாதம் மட்டும், ஜூலை மாதம் மட்டும் 12ஆம் தேதி காலை 11 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் இந்த மாதம் மட்டும் 12ஆம் தேதி அடுத்த மாதத்திலிருந்து முதல் புதன்கிழமையிலே இந்த பரிந்துரை ஜெபமானது இனி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஜூலை 11ஆம் தேதி அதாவது அடுத்த வருகின்ற சனிக்கிழமை ஏற்கனவே உங்களுடைய அன்பிய அந்த அலைபேசியிலே அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறோம். வருகின்ற 11ஆம் தேதி சனிக்கிழமை லோயலா கல்லூரியிலே த ரைஸ் கிவ் ரைஸ் என்ற அறக்கட்டளைகள் சார்பாக மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. அங்கு 500க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வருகை தர இருக்கின்றன. 50,000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வேலை இல்லை சொல்றாங்களோ
அவர்களுக்கு இது பொன்னான வாய்ப்பு. எனவே இந்த பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த வேலை வாய்ப்பு முகாமிற்கு அனுப்பி அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக அவங்க போகும்பொழுது கையை வீசிட்டு போகக்கூடாது. குறைந்தது ஒரு 500 கம்பெனி வரும் பொழுது ஒரு 20 ரெஸ்யூமாவது, அவருடைய ரெஸ்யூம் தமிழ்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கல்வி தகுதி இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்யூம் 20 ரெஸ்யூமாவது நீங்க கொண்டு போகணும். அதனால உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே கையாட்டிட்டு போக கூடாது. அவர்களுடைய சான்றிதழ்கள் 10th +2 டிகிரி, என்ன தொழில் பயிற்சி என்ன பெற்றார்கள் அதுவும், அதோடு அவருடைய ரெஸ்யூம் 20 கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த பிள்ளைகள், இது உங்களுக்கு மட்டுமல்ல, வேற யாருக்காவது தெரிஞ்சா, வேற யாராவது பிள்ளைகள் தேவையில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளையும் அனுப்பி நீங்கள் இதிலே பங்கு பெற செய்யலாம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வேணும், பணி மாற்றம் வேணும் என்றால் இது போன்ற வேலை வாய்ப்பு முகாமிலே பங்கு கொண்டு அதிலே பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று மறைக்கல்வி பிள்ளைகள், தயவு செய்து பெற்றோர்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னா, இங்க பூசை முடிஞ்சிச்சுன்னா நேரம் மேல போய் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுறீங்க. இதே உங்க வேலை முடிஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைகள் கூட்டிட்டு போக முடியுமா? அது முடியாது. அவர்களுக்குன்ற ஒரு நேரம் இருக்கிறது. அவங்க பூசை முடிக்கணும், அதுக்கப்புறம் வகுப்புகள் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்ம இங்க பூசை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நீங்களே மேல போய் நேரம் கூட்டிட்டு போனா அதுக்கான அந்த பொறுப்பு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் மற்றவர்கள் என்ன பொறுப்பு அவங்களுக்கு? ஆக தயவு செய்து இனி மறைக்கல்வி பிள்ளைகளை கொண்டு வருகின்றவர்கள் அந்த திருப்பலி, அந்த வகுப்புகள் முடிந்து எல்லோரையும் அனுப்புகின்றவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா கோயிலிருந்து ஜபம் செய்யுங்க. எனவே பொறுமையோடு இருந்து அந்த பிள்ளைகளை அழைத்து செல்லவங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லா திருப்பலியிலும் காணிக்கை கொடுப்பதற்கான அந்த காணிக்கை பொருட்கள் ஆலயத்தின் வெளியிலே விற்பார்கள். எனவே நீங்கள் காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள், சிறப்பாக அந்த அன்பியை சிறப்பிக்கின்றவர்கள், அந்த விற்கின்ற அந்த காணிக்கை பொருட்கள், ஆலயம் தூய்மை செய்வதற்கான அந்த பொருட்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த தொடப்பம், மாவு, அதே போல இந்த கிளீனர்ஸ் எல்லாமே இருக்கிறது. எனவே அதை வாங்கி நீங்கள் ஆலயத்திலே இந்த காணிக்கையாக செலுத்தவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை 21,216 ரூபாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள்
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.